ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு கமெண்ட் ஷோ. மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. அதானி குழும பங்குகள் பயங்கரமா சரிஞ்சது. ஏகப்பட்ட விஷயங்கள் போன வாரம் வந்து நடந்திருக்கு. நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய கேள்விகளும் வந்திருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டில் அதுவும் அந்த நிதிக்குழுலாம் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ நிறைய கேள்விகள் இருக்கு, உள்ள போய் பேசிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நிதிக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அவங்களுடைய வேலை என்ன, 16வது நிதிக்குழு என்ன செய்வாங்கங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு கண்ணன்கிற நேயர். இப்பதான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அரசியல் சட்டத்திலேயே 280வது பிரிவுல மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து நிதிக்குழு அமைக்கணுங்கிற ஒரு அரசியல் சாசனமே இருக்கு. முதல் நிதிக்குழு 1951 அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழு மாற்றி அமைக்கப்படணுங்கிறதும் சொல்றாங்க. இப்ப வந்து அமைக்கப்பட்டது 16வது நிதிக்குழு. 16வது நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜனவரி மாசம் வந்து நியமிச்சாங்க. இதோடைய 16வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா அரவிந்த் பணக்காரியா. இவர் கூட வந்து 4 உறுப்பினர்களுமே வந்து இருப்பாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கா போய் ஆய்வெல்லாம் பண்ணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்களோட கோரிக்கைகளை கேட்டு அவங்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களோட கருத்துக்களை வந்து கேட்டுக்கிட்டு மத்திய அரசு கிட்ட அறிக்கையா சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையின்படிதான் மாநில அரசுக்கு நிதி பகிர்வு அளிக்கப்படும். இவங்க அளிக்கிற அறிக்கை எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2026 2031 வரைக்கும் இவங்க கொடுக்குற அறிக்கையின்படிதான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு அந்த நிதி பகிர்வு அளிப்பாங்க. 15வது நிதிக்குழு அறிக்கையின்படி 41% நிதி பகிர்வு அளிக்கப்படுங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. ஆனா நடைமுறை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 33.16% மட்டும்தான் நிதி பகிர்வு இருக்கு. வெறும் பேப்பர்ல மட்டும் 41% சொல்லிக்கிட்டு கம்மியா கொடுக்குற குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப 16வது நிதிக்குழு 10 மாநிலங்களுக்கு பயணம் பண்ணிடுறாங்க. 10 மாநிலங்களுமே எங்களுக்கு 50% நிதி பகிர்வு தேவை அப்படிங்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் அண்ணன்னா மாநில அரசாங்கம் தம்பி 2 பேரும் சேர்ந்துதான் நாளை வந்து முன்னேற்றி கொண்டு போறாங்க. அப்ப எங்க வரியை தான் வாங்குறாங்க. அப்ப எங்க பத்தி வரியை பாதியா கொடுத்துருங்கன்னா கேக்குறாங்க மாநில அரசாங்கம். குஜராத் மாநிலத்துக்கு போனப்ப கூட 50% தான் கேட்டுருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசும் 50% எங்களுக்கு வேணும்னு தான் வந்து கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. அவர் 10 மாநிலத்துக்கு நான் போயிருக்கேன், அதோட சிறப்பான ஒரு நீங்க நிதிக்குழு அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு என்ன தேவைங்கிற சொல்லிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிதிக்குழு தலைவரே பாராட்டியிருந்தாரு தமிழ்நாடு அரசை. இப்ப என்னன்னா கடந்த இது பாக்குறப்ப மொத்த மாநிலங்களோட நிதி பகிர்வுல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுன்னு பாக்குறப்ப 4.078%. இதை நிச்சயம் அதிகப்படுத்தணும் உயர்த்தணும்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு சார்பா என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்க நீண்ட கடற்கரை இருக்கு, அதனால இயற்கை பேரிடர் அதிகமா இருக்கு, அதே முதியோர் எண்ணிக்கை நாளைக்கு இங்க தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு, அவங்களோட நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி நகரமயமாக்கல் அந்த கட்டமைப்பும் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான தேவைகளுமே இருக்கு. இதெல்லாம் நிறைய கோரிக்கைகள் கோரிக்கை வச்சு எங்களுக்கு 50% நிதி பகிர்வு தேவை அப்படிங்கிறத வலியுறுத்திடுவாங்க. இன்னும் நிறைய மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க போவாங்க, அடுத்த ஆண்டு வந்து பயணம் மேற்கொள்வாங்க. அப்புறம் அறிக்கையா வந்து தாக்கல் பண்ணுவாங்க அரவிந்த் தலைமையிலான குழு. அதை மத்திய அரசாங்கம் பரிசீலனை பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா மாநிலத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க அவங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப போன நிதிக்குழுவை ஏத்துக்கல, அந்த 15வது நிதிக்குழுவோட கமிஷன் ரிப்போர்ட்டை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இவர் அரவிந்த் பணக்காரியா தலைமையில என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஏன்னா 4% தான் நிதி வந்துட்டு இருக்கு. நாங்க ஆனா 8% ஜிடிபியில எங்களோட பங்கு இருக்கு, நீங்க 8%க்கு மேல கொடுக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு அரசோட கோரிக்கை. இதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா மத்திய அரசு பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா வந்து 16வது நிதிக்குழு தலைவரோட பெரிய பணக்காரியான் இருக்குல்ல, பணம் வாங்கி தருவாரா, பணக்காரரா மாத்துவாரா நம்மளெல்லாம். ஏன்னா இங்கேயுமே நல்லா சிறப்பா செயல்படுது தமிழ்நாடு அரசு, நிறைய பாடலாம் தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. அறிக்கை செமையா இருக்கு, சூப்பரான பாடம் தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. பாப்போம். பாராட்டுனா வெறும் பாராட்டு மட்டும் நிறுத்திடாம நிதியும் கொடுக்கணும். போன வாரம் வந்து ஷோல அந்த வயநாடு நிலச்சரிவுக்கு நிதியே கொடுக்கல அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தோம். ஸோ அந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், வயநாடு, கேரளா பிரச்சனைகளை பற்றி கஸ்தூரி ரங்கன் அறிக்கை சொல்லியிருக்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சந்தோஷ் தமிழன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை அப்படிங்கிறது 2013 வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு 6 மாநிலங்கள்ல, இங்கே கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரை அப்படியே பரவி விரிஞ்சிருக்கிற ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. சுமார் 1600 கிலோமீட்டர் இந்த மலையோட அந்த பரப்பு வந்து இருக்கு.
இது வந்து நம்ம பருவமழைக்கெல்லாம் ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ இந்த மழையில அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுது, வெள்ளம் வருது. இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டிலாம் அமைச்சாங்க. முதல்ல 2011ல மாதவ் கட்கில் அப்படிங்கிறவரு தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. அவர் வந்து ஒரு சூழலியல் பேராசிரியர். ஸோ அவர் தலைமையில அந்த குழு வந்து ஒரு ரிப்போர்ட்ட வந்து குடுத்தாங்க. இந்த ரிப்போர்ட்ட வந்து மத்திய அரசும் ஏத்துக்கல. இந்த 6 மாநில அரசுகளும் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னோன தான் கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. அவர் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு 2013ல ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாரு. இதுல வந்து மத்திய அரசு அதை ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் சில மாநில அரசுகள், குறிப்பா கேரளா, கர்நாடகாலாம் வந்து அதை ஏத்துக்கல. இந்த 2 அறிக்கையிலையும் என்ன இருந்தது அப்படின்னா, முதல் அறிக்கை ஒரு 522 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை மாதவ் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த அறிக்கையில வந்து மண் அரிப்பை ஏற்படுத்துற அந்த ஒற்றை பயிர்களை வந்து நம்ம பயிரிடக்கூடாது, கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி காலாவதியான அந்த அனல் மின் நிலையங்கள், இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இனிமே செயல்படக்கூடாது. புதிதா எந்த அனல் மின் நிலையங்கள்லாம் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, சுரங்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பழங்குடியின மக்களை அந்த மலைப்பகுதியில இருந்து வெளியேற்றுறதை விட்டுட்டு அவங்களையே வச்சு காடுகளை பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அவர் இதை வந்து 3 சூழலியல் மண்டலமா இந்த 6 மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையை பிரிச்சிருந்தாரு. ஒண்ணு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா பிரிச்சிருந்தாரு. அடுத்தது வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, 3வது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதின்னு 3ஆ பிரிச்சிருந்தாரு. இதுல முதல் 2 இடங்கள்லயே அந்த சூழலியல் மண்டலங்கள் வந்து 75% பரப்பை வந்து கவர் பண்ணிருச்சு. ஸோ அங்கெல்லாம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அதை ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அந்த அறிக்கையை யாரும் ஏத்துக்கலன்னு. அதுக்கப்புறம் தான் கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 37% நிலப்பரப்பு மட்டும், இந்த மலைத்தொடர்ல இருக்க பரப்பை மட்டும் நம்ம வந்து எக்கனாமிக்கலி சென்சிட்டிவ் ஜோனா, அதாவது உணர்திறன் கொண்ட அந்த சூழலியல் மண்டலமா அறிவிச்சிடலாம். அங்க நம்ம வந்து கட்டுப்பாடோட இருக்கலாம்னு சொன்னாரு. இது வந்து ரொம்ப கம்மி. அந்த அறிக்கையை நீர்த்து போக செய்ய தான் இந்த அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்கங்கிற குற்றச்சாட்டுலாம் இருந்தா கூட, அதை கூட சில மாநில அரசுகள் ஏத்துக்கல. கர்நாடகா, கேரளாலாம் வந்து ஏத்துக்கல. கேரளால வேற என்ன பண்ணாங்கன்னா, நாங்க ஒரு மாநில குழு அமைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மாநில குழு அமைச்சு ஒரு 9000 சதுர கிலோமீட்டர் மட்டும் நாங்க வந்து பாதுகாப்புப்பட்ட ஒரு சூழலியல் மண்டலமா அறிவிச்சு, அங்க மட்டும் சில விஷயங்களை மேற்கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே அந்த 9000 சதுர கிலோமீட்டர் காப்பு காடா ஒரு பாதுகாப்புப்பட்ட மண்டலமா தான் இருக்கான். இருந்தாலும் அதையே நாங்க பண்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் அங்க நம்ம வயநாட்டுல இப்ப பார்த்தோம், மிகப்பெரிய நிலச்சரிவு வந்தது. தொடர்ச்சியா அடுத்தடுத்து வெள்ளம் அப்படின்னு சொல்லி பாதிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுல இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதுல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சுற்றுலா பயணிகள், சுற்றுலா தலங்களா ஒரு இடத்த மாத்துறதுனால இந்த சுற்றுச்சூழல் மிகப்பெரிய தாக்கத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. நம்ம வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட போதே பார்த்தோம், அங்க நல்ல சுற்றுலாவை மேம்படுத்துறோம்னு சொல்லி நிறைய கட்டடங்கள் வந்தது. அந்த மாதிரியான விஷயங்களாலையும் இந்த நிலச்சரிவு வந்து அங்க நடந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப வந்து அங்க அனல் மின் திட்டங்கள், இவரும் அதுதான் சொல்றாரு. அதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது. இருக்கதெல்லாம் படிப்படியா மூடணும். சுரங்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. நீர்மின் திட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஆய்வுலாம் பண்ணிட்டு நீங்க வந்து ஒப்புதல் குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனா இத எந்த மாநிலமாவது முழுமையா அமல்படுத்தியிருக்காங்களா? இந்த அறிக்கையாவதுன்னு பார்த்தா கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஏன் முக்கியம் நம்ம எல்லாருக்குமே அப்படின்னா, பருவமழை காரணமா இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். அங்க உள்ள காடுகள் தான் நம்மளோட ஒரு வாழ்வாதாரத்தை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நதிகளோட அந்த நீர் வரத்து, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருக்கிறது இந்த மலைகள் தான். அங்க வந்து 1700க்கும் அதிகமான தாவர இனங்கள் இருக்கு, 400க்கும் அதிகமான பறவை இனங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பாதுகாத்தாதான் நம்ம சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஸோ இந்த அறிக்கையை கூட அவங்க வந்து மாநில அரசுகள் ஏத்துக்கிட்டு அமல்படுத்தாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்க. இதுக்கப்புறமாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா 400 உயிர்கள் பறி போயிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பருவநிலை உச்சி மாநாட்டை பத்தி ஏன் பேசவே இல்லைங்கிறத கேட்டிருக்காரு ஸ்ரீமன்கிற நேயர். ஆமா, ஆக்சுவலி பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக். மத்திய ஆசிய நாடான அஜர்பைஜான் தலைநகர் பாக்குல நவம்பர் 11ல இருந்து 22 வரைக்கும் இந்த பருவநிலை உச்சி மாநாடு வந்து நடந்திருக்கு. இது எப்ப முதல் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, ஐநாவால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பருவநிலைங்கிறது எதிர்காலத்துல மனித குலத்துக்கு ஒரு பேர் ஆபத்தை வந்து ஏற்படுத்தலாம், அதை நம்ம கட்டுப்படுத்தணும், பருவநிலையை வந்து சமநிலையில வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுப்பை வந்து ஐநா தான் எடுத்தாங்க.
1995 ஜெர்மனி பெர்லின்ல தான் முதல் பருவநிலை உச்சிமாநாடு நடந்தது. போன முறை பாக்குறப்ப துபாயில வந்து நடந்தது. இந்த முறை வந்து அஜர்பைஜான் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகள் முன்னின்று நடத்துற இந்த சர்வதேச மாநாட்டுல 200 நாடுகள் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. எப்படிலாம் பருவநிலை மாற்றத்தை நம்ம வந்து கட்டுக்குள்ள வந்து வச்சுக்கணும், கரியமில வாயுல வந்து வெளியேற்றத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், புதை படிம எரிசக்தி எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசப்படும். போன முறை துபாயில பேசுனதே பல்வேறு நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ண குற்றச்சாட்டு இருக்கு. இந்த முறையும் வந்து இது ஒரு மேம்போக்காத எல்லாரும் பாக்குற மாதிரியும் ஒரு இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் செய்திகள் அடிப்படையில் இல்ல. இப்ப என்னன்னா உலகம் முழுக்க 13 நாடுகள் தான் 70% இந்த கரியமில வாயத்தை வெளியேற்றுறாங்க. அந்த 13 நாட்டு தலைவர்களும் இந்த மாநாட்டுல வந்து கலந்துக்கல. அதுல இருந்து எப்படி டீல் பண்றாங்கன்னு தெரியுதுல்ல. ஏன்னா பருவநிலை மாற்றத்தால புவி வெப்பமயமாதல் ஒவ்வொரு ஆண்டும் 1.1 டிகிரி அளவுக்கு அதிகரிக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. செல்சியஸ் அதிகரிக்குதுங்கிறத சொல்றாங்க. 2040 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கிறான்லாம் சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனா முக்கியத்துவம் தலைவர் கொடுக்குறாங்க பார்த்தா இல்லைங்கிறதா பதிலா வருது. இப்ப நிறைய விஷயங்கள்ல இவங்க வந்து ஒண்ணு கூடி எல்லாம் பேசுறாங்க, ஆனா எதுவுமே செயல்படுத்தல அப்படின்னு தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த புதை படிம எரிசக்தியை கட்டுப்படுத்தணும் பேசுறப்ப அஜர்பைஜானோட அதிபர் என்ன பேசியிருக்காருன்னா, புதை வடிவ எரிசக்தி மனித இனம் பயன்பெறுவதற்கு இறைவன் கொடுத்த கொடைன்னு வந்து பேசியிருக்காரு. என்னன்னே தெரியாம டாபிக்கே தெரியாம எதையாவது பேச வேண்டியது. தெரிஞ்சே பேசுறாங்களான்னு தெரியல. இல்ல பேசுறதாவது கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் செய்யாம இருப்பாங்க. இப்ப பேசுறதே இப்படி பேசுறாங்களா? ஆமா, நீங்க செய்யாம இருக்கேன்னு சொல்றீங்கல்ல. இப்ப 2015 பாரிஸ் ஒப்பந்தம்னு ஒண்ணு வந்து போடப்பட்டது. என்னன்னா இந்த வந்து வளர்ந்த நாடுகள் வளர்ச்சியடையும் நாடுகள் வந்து இந்த கரியமில வாயு சிஓபியை கட்டுப்படுத்துறதுனால நிறைய இழப்பீடுகள்லாம் ஏற்படலாம். அதனால வளர்ந்த நாடுகள் வளர்ச்சியடையும் நாடுகளுக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 1.3 லட்சம் கோடி டாலர் ஒப்பந்தம்லாம் போடப்பட்டது. இது வரைக்கும் ஒரு ரூபா கொடுக்கலையா? எல்லாம் அப்படிதான். அரசியல் தலைவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம போன கேள்வியில பார்த்தோம், அந்த ரிப்போர்ட் வந்துச்சே தவிர கஸ்தூரி ரங்கன் வேற வேற பேர்ல வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. எல்லாமே பேரு, நிதிக்குழு பேரு, நீங்க சொன்னது பேரு, இதுவும் பேரளவுல 3 கேள்வியும் பேரா போச்சு. இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான தரவு ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்றேன். ஒருத்தர் விமானம் வழியா இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக டெல்லியில இருந்து பாக்குக்கு ஒருத்தர் ஒரு பயணி வராரு அப்படின்னா அவரு 236 கிலோ கரியமில வாயு வந்து வெளியேற்றிருப்பார். அவர் மூலமா வெளியேறி இருக்கும். இது நியூயார்க்ல இருந்து இஸ்தான்புல் வழியா ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சுமார் 3996 கிலோ கரியமில வாயு வெளியேறதுக்கு காரணமா வந்து இருந்திருக்காரு. இப்ப 27வது உச்சி மாநாடு வந்து நடந்தது இல்ல, இதுல கலந்துக்கிட்டாங்களா நிறைய பேரு. அவங்களால மட்டும் எவ்வளவு கரியமில வாயு வெளியேறி இருக்கு அப்படின்னா 46,000 பேர் பங்கெடுத்தாங்க அந்த மாநாட்டுல. 27வது மாநாட்டுல அவங்க மட்டுமே 62,695 டன் கரியமில வாயு வெளியேற்றத்துக்கு காரணமா அங்க வந்துட்டு அதை கட்டுப்படுத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஐநா கொடுத்த தகவல் தான் நான் சொல்றேன். ஓகே, சரி, இதெல்லாம் அவங்க ஊர்லயே உட்காந்து பேசியிருக்கலாம். டிராவல் பண்ணி ஒரு ஃபிளைட் எடுத்து போகாம இருந்திருந்தாவது இந்த அளவுக்கு இல்லாம இருந்திருக்கும். நம்மளுமே காரணம் இருக்கணும். ஃபிளைட்ல நம்ம வந்து போறோம், நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்தணும். ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை ஒரு இயற்கை சொல்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. பட் இதே சொல்ல நம்ம எதிர்கால சங்கதிகள், நம்ம பேரனுக்கோ பேத்தியோ கொண்டு போயிடணும் கொடுப்போமோன்னு கேட்டா அது நமக்கே ஒரு கேள்வி, நமக்கே சங்கடமா தான் இருக்கும். நம்ம நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டோம், அவங்களுக்கு என்னவோ கொடுத்துட்டு போறோங்கிற மாதிரி தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கே பொறுப்புணர்வு இருக்கு. அதான் நீங்க வந்து அவங்கதான் அரசியல்வாதிகள்லாம் நடைமுறைப்படுத்தலாம், அட்லீஸ்ட் நம்ம தான் நடைமுறைப்படுத்தலாம். தேவையில்லாத இடத்துல வந்து கரண்ட் வந்து சேவ் பண்றது, அதிகமா பயணிக்கிறதுனா பொது போக்குவரத்து வந்து பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தி நம்ம இயற்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நன்மை செய்வோமே. செய்யலாம். ஆனா நீங்க சொன்னீங்களா போன மாநாட்டுல பேசினத இன்னும் நடைமுறைப்படுத்தல. முதல் மாநாட்டுல பேசினதே இன்னும் நடைமுறைக்கு வந்திருக்காது. அதுல பாரு, இப்ப துபாயில தான் நடந்திருக்கு. துபாய் உனக்கே தெரியும், பெட்ரோலியமா அவங்கதான் உலக நாடே சப்ளை பண்றது, அது மூலமா வெளியேறிக்கிட்டு இருக்கு சிஓபி. எல்லாம் ஒரு பேருக்கு நடத்துறதுதான். இதுக்கு நடத்துறீங்க, அதை கூட இதுக்கு பேருக்கு நடத்துறீங்க. அது வாட் இன்க்ரீஸ் ஆகிட்டு டிகிரி செல்சியஸ். மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை பார்த்தாவது மக்களாவது பண்ணட்டும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நம்மகிட்ட இருந்து ஆரம்பிச்சா நல்லது. ஆனா அது மாசா சேவ் பண்ணணும் அப்படின்னா அது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, இந்த மாதிரி ஐநா கிட்ட இருந்து ஒரு பாலிசியா வரும்போது நாடுகள் முடிவெடுக்கணும்.
முக்கியமா சீனா, இந்தியா, சைனா நாடுகள்லாம் முடிவு எடுக்கணும். இப்ப இந்தியாலாம் வளர்ந்து வர நாடுகள் தான். இப்ப அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டா வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா ட்ரம்ப் வந்திருக்காருல்ல, முதலாளித்துவ ஒரு நாடா மாத்தணும்னு நினைக்கிறவரு இப்படிலாம் மக்கள் சிறந்தா யோசிப்பாங்கலாம் சொல்றாங்க. அது இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்விதாங்க. அரசாங்கம் பல்வேறு நாடுகள் செயல்படுத்தல. நம்மளால ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது சேவ் பண்ண முடியும்னு பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தல் எப்ப நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் ராஜாராம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் ஏன் இதுவரை நடத்தல அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு 27 மாவட்டங்களுக்கு இந்நேரம் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சு டிசம்பர்ல நடக்க வேண்டியது. ஏன்னா ஜனவரியோட 27 மாவட்டங்களுக்கான அந்த உள்ளாட்சி பதவிக்காலம் எல்லாமே முடியுது. ஸோ நடத்தியிருக்கணும். இதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியில நடத்தாம இருந்தாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க ஜனநாயகத்தை மீறி இந்த மாதிரி செயல்படுறாங்க அதிமுக, இது திட்டமிட்டே இவங்க வந்து தாமதப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதுவும் ஒரு இதுலலாம் சொல்லும்போது பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி இவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால தான் நம்ம கிட்ட மத்திய அரசுல இருந்து வர வேண்டிய நிதியெல்லாம் வராம இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இப்பயாவது இந்த நிதிக்குழுவெல்லாம் அந்த டைம்ல நடத்தியிருந்தீங்கன்னா இன்னும் பார்த்துட்டு போய் சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நடத்தல. அந்த அறிக்கை தான் பாத்தியா, எல்லாமே பேப்பர் அளவில் இந்த மாதிரி இவரு வந்து தலைவராக பேப்பர் அளவில் சொல்றாரு. வாயளவுல சொன்னாலும் அது நடக்காம தான் போயிருக்கு. பேப்பரை தாண்டி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தா கூட அது நடக்கல இப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த 27 மாவட்டங்களுக்கு வந்து 2019 நடந்துருச்சு. ஏன் அப்படின்னா மீதி மாவட்டங்களுக்கு ஏன் நடக்கல அப்படின்னா, ஒரு 4 மாவட்டங்களை பிரிச்சு அது வந்து 4 மாவட்டமா இருந்ததை அப்படியே உடைச்சு 9 மாவட்டங்களா உருவாக்குனாங்க. புதுசா கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து உருவாச்சு. ஸோ அந்த 9 மாவட்டங்கள்ல இந்த வார்டு மறுவரையறையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடத்தல. 27க்கு மட்டும் நடத்துனாங்க 2019. அதுல கிட்டத்தட்ட ஒரு 55% இடங்களை திமுக ஜெயிச்சிருந்தாங்க. மீதி 45% இடங்களை ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து அந்த 9 மாவட்டங்களுக்கும் நடத்தி அதுல வந்து பெருவாரியா வெற்றி பெற்றாங்க. அந்த ஓகே, ஓவராலா அந்த 36 மாவட்டங்கள்லையும் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட ஆரம்பிச்சிருந்தது. சரி, இந்த 27 மாவட்டங்களுக்கு இப்ப முடியுது இல்ல, ஏன் நம்ம 36 மாவட்டங்களும் சேர்த்து இப்பவே நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்து திமுகக்குள்ளே நடந்ததா சொல்றாங்க. அப்படி நடக்கும்போது தான் இந்த 9 மாவட்டங்களை சேர்ந்தவங்க, அவங்க லேட்டா தானே 2021க்கு அப்புறம் தான் பதவிக்கே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் 5 வருஷம் முடியல அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் பெரிய போராட்டங்கள்லாம் திமுகக்குள்ளே வந்து பேச்சளவில் நடந்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 30 ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களோட ஆட்சி காலம் இன்னும் முடியல, அதுக்குள்ள இவங்க 36 சேர்த்து நடத்திடுவாங்களோங்கிற பயம் இருக்கு, நீங்க பஞ்சாயத்து ராஜ் அந்த சட்டத்தை வச்சு எங்களோட பதவிக்காலத்தை முழுமையா இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் வந்து பதில் கடிதம்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, 2026 வரை நீங்க பதவியில இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்ப அதை விட்டுட்டு மீதி 27க்காவது நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கேள்வி வந்து இவங்க கேட்டப்பவே ஒரு பேசுபொருளா மாறிச்சு. எதிர்க்கட்சிகள் பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஜூனியர் விடன்லாம் கூட அதை பத்தி எழுதியிருந்தோம். இதுல வந்து நிறைய விசாரிக்கும் போது ஒவ்வொரு விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்ப 27க்கு நடத்தணும் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து இளைஞர் அணியை தான் முன்னிலைப்படுத்துறோம். ஏன்னா அவங்களே வந்து உதயநிதியை முன்னிலைப்படுத்தி இளைஞர் அணி அப்படிலாம் பேசும்போது நிறைய இளைஞர் அணியை சேர்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே உள்ள சீனியர் நிர்வாகிகள் வந்து சண்டை போடுவாங்க, எனக்கு வரல உனக்கு வரலன்னு சண்டையை போட்டு 2026 ஒற்றுமையா வேலை பார்க்க மாட்டாங்க. அது நமக்கு வந்து 2026 தேர்தலில் பெரிய பிரச்சனையா வந்துடும் அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்களே சொன்னதா தகவல் இருக்கு. அதனால வந்து அதை யோசிச்சிருக்காங்க. ஆகா, 27க்கு நடத்தினா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்தோன்னா, ஏற்கனவே போன முறை வந்து கட்டமைப்பே இல்லை அப்படிங்கும்போது விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற விஷயத்த வச்சே ஒரு 129 இடங்கள்ல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி ஜெயிச்சிருக்கும் போது இப்போ வந்து ஒரு கட்சி இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு, இந்த மாதிரி அவர் ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல உள்ள வந்தாருன்னா, நிறைய இடங்களை ஜெயிச்சாங்கன்னா மக்கள் மத்தியில அது ஒரு இதா மாறிடும், ஒரு வேவா மாறிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். மாறிடுச்சுன்னா 2026 நமக்கு ரிசல்ட் எதிராக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் யோசிச்சிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சுதான் அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க, நடத்தாம இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் வேற
அதுலயும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்திலாம் இந்த வாட்டி 20% சீட்டை நம்ம பேசி வாங்கிடணும் உள்ளாட்சியில, வாங்க முடியல தனிச்சு போட்டிட்டுக்கலாம்லாம் பேசியிருக்காங்க. தனிச்சு போட்டியா காங்கிரஸ் தலைக்கு இல்ல பாத்தியா? ஆனா காங்கிரஸே இப்படி பேசுறாங்களே, விசிகா மதிமுக இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ, நிறைய சீட்டு கேட்டாங்கன்னா விசிகா கூட சொல்லுவாங்க, அதிமுக இதுல சொல்லக்கூடாது. சரி விடுங்க, கூட்டணியில இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் கூட கேட்டாங்கன்னா என்ன பண்றது, நிறைய கூட்டணிக்குள்ளே குழப்பம் வந்துடக்கூடாது 26க்குள்ள. அதனால 26ல நம்ம ஜெயிச்சுட்டு அப்புறம் நடத்திக்கலாங்கிற ஒரு முடிவுல திமுக இருக்கதா நமக்கு கிடைச்ச தகவல்லாம் சொல்றாங்க. ஓகே, அப்ப 15 மாசத்துக்கு நடக்காது. இப்போதைக்கு நடக்காது. மத்திய அரசு வந்து நிதி வருது வராது. ஜனநாயகம் யாரு? இவங்கதான், டிஎம்கே தான். ஆனா அப்ப வேற மாதிரி பேசினாங்க, ஜனநாயகத்தை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு. இப்பயும் ஜனநாயகம் வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஆனா அவங்கள்ட்ட கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, புதுசா இப்ப மாநகராட்சியா நிறைய இடத்த மாத்திருக்கோம், பேரூராட்சிகள் புதுசா உருவாயிருக்கு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல அந்த லிமிடேஷன் எல்லாம் பண்ண தொகுதிகளை, இல்லைன்னா நாங்க நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதிமுக சொல்றது தோல்வி பயம்தான். எப்படியும் யாருக்கு? அதிமுக அவங்களுக்கு, டிஎம்கேக்கு தோல்வி பயம் இருக்கிறதுனால இப்ப நடத்தி எல்லாத்துலயும் இல்ல பயம். அவங்கதான் நாங்க வெற்றி முகம் 2026 நாங்க தான்ன்றாங்கல்ல. சோ அதுதான் காரணம் சொல்றாங்க. ஓகே ரைட். உள்ளாட்சி தேர்தல் ஆனா நியாயப்படி நடத்தணும்னா அந்த 5 வருஷம் முடிய போகுது, நடத்தி தான் ஆகணும். இதுக்கப்புறம் தாமதப்படுத்தினாங்கன்னா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே, சிறப்பு கருத்துரை பகுதி. 4 கேள்வியும் டெப்தா பதில் சொல்லிருக்கோம்னு நம்புறோம். ஆமா, கேள்வி வந்து கேளுங்க. ஓகே, பதில் சொல்றோம். நன்றி. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.